குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட தமிழ் எக்ஸாமுக்கு உள்ள எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்குள்ள 8ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துலேருந்து நம்ம ஒரு முதல் இயல் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 1ஆம் இயல் அது நம்ம பார்ப்போம். இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 7ஆம் வகுப்புக்கு மேலே 7, 8, 9, 10 இதில் டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். குறிப்பாக 8, 9, 10 டேட்டா கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? 6வது 7ஆம் வகுப்பில் ஓரளவுக்கு மீடியமான டேட்டா தான் இருக்கும். கொஷின்ஸ் எல்லா இடத்துலையுமே வரும். பட் நமக்கு அதிக கொஷின்ஸ் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா 8, 9, 10. அதனால் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் படி நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8ஆம் வகுப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8, 9, 10 அப்படி முடிச்சுட்டு கூட டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இயலை பார்க்கலாம். ஓகே, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு இயலில் என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ எதெல்லாம் ஒமிட் பண்ணலாம், எதை படிக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்தெந்த பார்ட்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குயிக்காக ஒரு சாப்டரை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டில் நீங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் ஏதாவது ஹைலைட்டடாக இருக்குது, இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் இருக்குன்னா பார்த்துங்க. பாக்ஸ் கண்டென்ட் எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை, பெருசாக அது மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேங்களா? அதனால் அதை விட்டுடலாம். படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் அப்படி சொல்கிறேன். பாருங்கள், ஒரு பாடல் இருக்குது. பாடல் ஆரம்பிக்குது, வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவை. இந்த ஹைலைட் இப்போ நம்ம பண்ணது. ஆல்ரெடி புக்கில் அப்படி இல்லை. இந்த ஹைலைட்டட் எல்லாமே, இந்த எல்லோ கலர் எல்லாமே இப்போ நம்ம பண்ணது. ஓகேங்களா? இந்த லைன் யார் எழுதுனாங்க? இந்த பாடலை எழுதியது யார்? வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவை. இந்த பாடலை எழுதியது யார் அப்படின்னு கேட்பாங்க. பாரதியார்னு சொல்லணும், பாரதிதாசன் சொல்லக்கூடாது. ஆப்ஷனில் பாரதிதாசன் இருக்கும். சரிங்களா? இவங்க 2 பேரோட மொழி நடையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சாரி, அதனால் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ இந்த இதை பாருங்களேன். இதில் நிரந்தரம்னா காலம் முழுமையும். அதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் அதை ஹைலைட் பண்ணல. நீங்கள் படிக்கும்போதும் அதை நீங்கள் விட்டுட்டு படிங்க. நார்மலாக வைஃபுன்னா நிலப்பகுதி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா படிச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஓகேங்களா? வன்மொழின்னா வளமிக்க மொழி. இசை அப்படின்னா புகழ். இப்படி ஒரு மீனிங் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீனிங்காக இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உள்ளது படிங்க. தொல்லை, பழமை இதெல்லாம் படிக்க வேண்டாம். சரிங்களா? எல்லாம் காமனான வேர்ட்ஸ் தானே, அதை நம்ம படிக்க வேண்டாம். டக்குன்னு அடுத்த இதுக்கு போயிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம், பாக்ஸ் கண்டென்ட்டில் இம்பார்ட்டன்ட் தான் படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வர்றோம், யார் பாடலை எழுதியது, முதல் வரியை படிக்கிறோம். ஏதாவது இல்லை இந்தக்குள்ளே ஏதாவது இம்பார்ட்டன்ட் வரி இருந்தால் படிக்கிறோம், இல்லைன்னா போயிட்டே இருக்கும். அடுத்து பாரதியார், யார் எழுதுனது, ஆசிரியர், இதை படிக்கிறோம். அடுத்தது இங்கே வாங்க, இதில் இந்த பாடலோட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை, படிக்காதீங்க. அதை அடுத்தக்குள்ளே வந்துடுங்க. இதில் பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு. அதில் உதாரணத்துக்கு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இதில் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவரோட இயற்பெயர் என்ன கேட்பாங்க. சி. சுப்பிரமணிய பாரதியார். ஓகேங்களா? இவரோட பேர் கேட்பாங்க. என்னென்ன இதழ்கள் நடத்தினார். இந்தியா, விஜயா 2 இதழ்கள் நடத்தியிருக்காரு. இன்னும் இதழ்கள் நடத்தியிருக்காரு. முக்கியமாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்த 2 இதழ்களை. அது எதுக்காக நடத்தினாலும் விடுதலை போராட்ட சம்மந்தமாக இந்த இதை நம்ம நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூலில் 4-5 நூல்கள் கொடுத்து, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, அடுத்தது சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாம் கொடுத்து எது நமக்கு உரைநடை நூல்னு கேட்கலாம், இல்லைனா எது குழந்தை இலக்கியம்னு கேட்கலாம். கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு குழந்தை இலக்கியம். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாடம் வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவர் பாராட்டியுள்ளார். இப்போ யாரை இப்போ பாராட்டினது அப்படின்னு கேட்கலாம். இந்த வரிகளை கொடுத்து பாரதிதாசன் பாரதியாரை பாராட்டியிருக்கார். என்னன்னு சொல்லி பாராட்டியிருந்தா சிந்துக்கு தந்தைன்னு சொல்லியிருக்காரு. சிந்துக்கு தந்தை என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் யார், சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். பாரதியார். சரிங்களா? அப்படி படிச்சிங்க. ரைட்டு. அடுத்தது இதில் நமக்கு ஹைலைட்டட் ஏரியா மட்டும் படித்தா போதும், மற்றெல்லாம் படிக்க தேவையில்லை. வசன கவிதை, சீட்டு கவிதை இது எழுதியிருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கவிதையில் அதுக்கு முன்னாடி அது இல்லை. இவர் வால்ட் விட்மன் அந்த மாதிரி ஃபாரின் ஆத்தர்ஸ்லாம் படிச்சுட்டு இன்ஸ்பயர் ஆகி இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி வசன கவிதைகளை நம்ம புது கவிதைன்னு இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை அப்பயே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தான் மரபு கவிதை, யாப்பிலக்கணத்தின்படி தான் வெண்பா, கவர்பா இந்த மாதிரி தான் பாடியிருக்காங்க. செய்யுள் பாடலாக பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம பாரதியார் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரைட். பாருங்கள், இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் மொழி வாழ்த்து என்னும்
தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இதை கேட்க மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? படிக்கும்போதே தெரியும் இந்த எந்த இடத்துல எந்த நூல்லேருந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்க போகிறதில்ல. பாரதியார் கவிதைங்கிறது ஒரு காமனான தொகுப்பு நூல் தானே. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருந்தால் அதை நம்ம படித்து தான் ஆகணும். பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்களேன், சந்திரிகையின் கதை, தராசு, இந்த மாதிரி ஸ்பெஷல் நேமாக இருந்துச்சுன்னா நம்ம படிக்கணும். இது வந்து பாரதியாரின் கவிதைகள், பாரதிதாசனின் கவிதைகள், அதெல்லாம் நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு விஷயம் இல்லை. அடுத்தது போகலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை, இது கேட்க மாட்டாங்க, அதனால் இதை நீங்கள் ஓமிட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? எல்லா சாப்டருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எதை ஓமிட் பண்ணி எதை படிக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக அது எந்த கொஸ்டின் வராது. பார்த்துக்கிட்டு நீங்கள் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறது மட்டும் படிச்சிங்க. இதில் வந்து மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு கேட்கலாம். என்றென்றும் அப்படிங்கிறது என்றும் கூட்டல் என்றும் கேட்கலாம். அடுத்தது வானம் அளந்து அப்படிங்கிறத வானம் கூட்டல் அளந்து கேட்கலாம். அறிந்தது அனைத்தும், இது நார்மலான உள்ளது, அதை கேட்க வாய்ப்பில்லை. வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த, இது நார்மலாக உள்ளது, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நீங்கள் டஃப்பான விஷயத்தை மட்டும் படிங்க, ஞாபகத்தை வச்சுங்க. சின்ன சின்ன விஷயம் நார்மலாக இருக்கிறது, அறிந்தது அனைத்தும், வானம் அறிந்ததெல்லாம் நம்மளே காமனாக போடக்கூடியது. அதை வந்து படிக்கவும் தேவையில்லை, கேட்டாலும் நம்ம போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் போகலாம், அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்த பாடம் சரிங்களா? தமிழ் மரபு. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டு வரிகளை கொடுத்து யார் எழுதியதுன்னு கேட்கலாம், இல்லைனா எந்த நூல்னு கேட்கலாம். ஓகேங்களா? தொல்காப்பியர் இருக்கார், தொல்காப்பிய நூல்லேருந்து வந்திருக்கு. இது எதை பற்றி இருக்குன்னா, தமிழில் வந்து 2 திணை 5 பால் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நிலம் நீர் வழி விசும்பு, அந்த 5 பூதங்கள் இருக்குல்ல, அதை வந்து கம்பேர் பண்ணி ஒரு பாடலை எழுதியிருக்கார் தொல்காப்பியர். நிலம் நீர் வழி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை 5 இயல்நறி வழா அமை திரிவுயில் சொல்லொடு தழால் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. இலக்கணத்தை ஒரு இலக்கிய வடிவத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? இந்த தொல்காப்பியம் அது பாருங்கள், மரபு நிலை தெரிதல் செய்யுட்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லின் ஆன, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்போ மரபு நிலைன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தொட்டு ஒரு வார்த்தையை ஒரு முறைப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம், நம்ம சொல்லி பழகியிருக்கோம், நம்மளோட முன்னோர்கள் பழகியிருக்காங்க. அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறாரு அவர். செய்யலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்ம அதை மாற்றும் போது பொருள் மாறும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக இந்த ஒரு 3 பாடல்கள் இது தொல்காப்பியத்துலேயும் எடுத்திருக்காங்க. 1579, 80, 81 இதெல்லாம் தேவை கிடையாது. தொல்காப்பியர் இந்த வரியை கொடுத்து அவங்க கேட்பாங்க, யார் எழுதிய நூல், எந்த நூலில் இது இடம்பெற்றிருக்கு, அதுக்காகத்தான் இந்த வரிகள் படிக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்கள், விசும்புனா வானம், மயக்கம்னா கலவை, வழா அமைனா தவறாமை, தழா அல்னா தழுவுதல். இது மட்டும் படிச்சிங்க. இந்த பாருங்கள், தெரிதல், மாறுபடுதல், இதெல்லாம் படிக்க தேவையில்லை. செய்யுள், பாட்டு, மரபு இதெல்லாம் தேவையே கிடையாது. அதை வந்து நம்ம படிக்கவும் தேவையில்லை. அது ஏன் அப்படின்னா எளிமையாக இருக்குது, நம்மளே போட்டுருவோம். அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளே ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ அது வேண்டாம். பாடலின் பொருள் இருக்கா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நான் சொல்லிட்டேன் அந்த பொருளை இப்போ நம்ம பேசிட்டோம். ஆனால் வந்து இது நம்ம படித்து அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த பாடல் வரிகளை சொன்னால் இந்த பாடல் வரிகள் யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். ரைட். அதுக்காக தான் இந்த மீனிங் நம்ம சொன்னது. மற்றபடி நீங்கள் அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம், இந்த ஏரியாவை நீங்கள் படிக்க வேண்டாம் இந்த விஷயத்தை. அதுக்கு அடுத்தது வந்துருங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது பாருங்களேன். அந்த பாட்டில் வந்து ஒரு 2 வார்த்தைகள் எடுத்து அது என்ன இலக்கண மரப்படி அமைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வழாமை, தழா அல் அப்படின்னா எதுபடி வருதுன்னா அது வந்து ஒரு அளபடை. அளபடைன்னா ஒரு ஒரு சொல்லுக்கு எழுத்துக்கு வந்து 2 மாத்திரைன்னு வச்சுக்கிங்களேன், அது 3 மாத்திரையாக ஒழிக்குது. நெடில் எழுத்து எல்லாம் 2 மாத்திரை, 3 மாத்திரையாக ஒழிச்சுதுன்னா அது வந்து அளபெடுத்தல்பாங்க, அது அளபடையும்பாங்க என்று சொல்லுவாங்க. அதை வந்து உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அது வந்து ஃபர்தராக நீங்கள் அந்த சாப்டர் படிக்கும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க. சாரி. ரைட். இப்போ இது என்ன அளபடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இழுக்கூட்டல் ஆன்னு சொல்லி பிரிங்க. அப்போ வந்து ஆன்னு வருது பார்த்தீங்களா கடைசியில், அப்போது அது ஒரு உயிர் எழுத்து, உயிரளபடை அப்படின்னு வரும். இது நீங்கள் அந்த பாடம் படிக்கும்போது நீங்கள் அதை பார்க்கலாம். பின்னாடி வரும்போது நம்ம அந்த பாடத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார், நூலாசிரியர் பற்றி குறிப்புகள், இது நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இன்னும் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். நமக்கு கிடைத்த முதல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து தொல்காப்பியம். சரிங்களா? முதல் நூலே தொல்காப்பியம் தான். இலக்கணமோ இலக்கியமோ கிடைச்சதில் முதல் நூல் அதுதான். ரைட். எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்லி 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது, 9 இயல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஒரு இயலும் 9 இயல்களை கொண்டுள்ளது. சாரி, ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. அப்போ மொத்தம் 27 இயல்கள் அதில் இருக்குது. இதுதான் இந்த டீட்டெயில்ஸ். அதுக்கு மேலே நம்ம அதில் படிக்கிறதுல ஹைலைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அனிமல் இருக்குன்னா அது அதோட இளமை கால பெயர் எப்படி, அது சின்ன இதாக இருக்கும்போது அதை நம்ம எப்படி கூப்பிடுவோம், அப்படி எப்படி அழைப்போம்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணலாம். பாருங்கள், புலி, அதை வந்து என்ன சொன்னால் பழர்னு சொல்லணும். பாவுக்கு ஞாபகம் வச்சுக்க. சிங்கம், குருளை, யானை, கன்று, பசு, கன்று, ஆடு, குட்டி. இதை பாருங்கள், யானை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை நம்ம யானை குட்டின்னு சொல்லிடுவோம், யானை கன்று
ஓகேங்களா, அது ஒரு விஷயம். ஆடு, குட்டி, பசு, கன்று இதெல்லாம் நம்ம நார்மலாக போட்டுருவோம். இங்கே வந்துருங்க. புலி பாருங்கள், புலினா பழர், பாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கத்துக்கு குருளை. இதில் தான் மேட்ச்சில் பாளையம் வச்சா கூட அவங்க வந்து கிராஸ் பண்ணுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா, சிங்கத்துக்கு பழரை போட்டு புலிக்கு குருளையை போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை மேட்ச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ரைட். அடுத்து பாருங்கள், புலி உரும்பும், சிங்கம் முழங்கும். சிங்கம் இதை கவனமாக பார்த்துக்கணும். சிங்கம் வந்து முழங்கும், சரிங்களா. புலி வந்து உரும்பும், அதை காமனாக போட்டுருவோம் நம்ம. யானை பிளிரும், அதுவும் நம்ம இது பண்ணிடுவோம். பசு கதரும், இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. பசு கதரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு கத்தும், இது ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளி மரபு, இது வந்து இளமை கால பெயரோட மரபு பெயர்கள். இங்கே சொல்லியிருக்காருல, அவர் வந்து மரபு மாறாமல் நம்ம பயன்படுத்தணும் ஒரு விஷயத்தையும் வந்து எழுத்துக்கள் அப்படின்ட்டு. அதனால் அதை வந்து தொல்காப்பியர் சொன்னதை வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, பாடம் முடியுது. அந்த பாடத்தில் பாருங்கள், பறவை பறந்து செல்கின்றன. எங்கே பறந்து செல்லுது? விசும்பு. விசும்புன்னா வானம், இல்லைங்களா. இயற்கை போற்றுதல் தமிழர் மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. இது பாருங்கள், இந்த பிரித்தெழுதுகளை சின்ன இருப்பாங்க. இருதினை 2 கூட்டல் திணை 5. ஐம்பாலுங்கிறது 50 5 கூட்டல் பால். இந்த இடம் தான் கரெக்டாக தப்போ ஹைலைட் பண்ணிடுறாங்க. 5 கூட்டல் பால். ஐம்பாலுங்கிறது 5 கூட்டல் பால், சரிங்களா. அடுத்தது வந்து நமக்கு ரைட். அடுத்தது பார்க்கலாம். தமிழ் வளர்ச்சி, வரி வடிவ வளர்ச்சி. எப்படி வரி வடிவம் உண்டாச்சு பேசிகிட்டு இருந்தோம் ஆல்ரெடி ஒரு மொழியை. அது எப்போ வரி வடிவமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நமக்கு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எப்படி நம்ம அதில் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்து படித்தா போதும். ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படிக்க தேவை. இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கா, இதில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் படிச்சுவோங்க. பார்த்துட்டேன் ஆல்ரெடி, அதில் எதுவும் இல்லை, சரிங்களா. நீங்கள் ஒரு டைம் பாருங்கள் படிக்கும்போது. இந்த பாடத்துக்கு வேண்டாம், நெக்ஸ்ட் நீங்களாக படிக்கக்கூடிய பாடத்தில் பாக்ஸ் கண்டென்ட் இருக்கா, ஏதாவது ஹைலைட் ஆன விஷயங்கள் இருக்கா, முக்கியமானது இருந்தால் படிச்சிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரைட். கலர்டு லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே படிச்சிங்க. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஒளி ஓவிய எழுத்து அப்படின்னா என்ன, அப்புறம் ஒளி எழுத்துனா என்ன, அது நமக்கு பார்க்கணும். தொடக்க காலத்தில் ஒரு எழுத்தையும் வந்து ஒரு ஓவியமாக வரைஞ்சாங்க, சரிங்களா. அதை வந்து ஓவிய எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஒளி எழுத்து அப்படின்னா அந்த ஓவியத்துக்கு ஒரு சொல்லுக்கும் ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒளி கொடுத்தாங்க. அது வந்து ஒளி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் முடிஞ்சுங்களா. ஹைலைட்டட் பாக்ஸ்டு இந்த இதெல்லாம் பாருங்கள். இதில் பாருங்கள், சா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. எதில்? நமக்கு கல்வெட்டில் காணப்படுகிறது. கேட்பாங்க கொஸ்டின், சா என்னும் வடமொழி எழுத்து காணப்பட்டதா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நமக்கு வந்து எந்தெந்த எழுத்துக்கள் வடமொழி எழுத்துக்கள் காணப்படுதுன்னு கேட்டு கீழே சா கொடுத்துட்டு வேறு ஒரு 4-5 வடமொழி எழுத்து கொடுப்பாங்க. நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யை குறிக்க புள்ளிகள் பயன்படுத்தவில்லை. இந்த பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் என்னென்னா மெய் எழுத்துக்களை குறிக்க புள்ளிகளை பயன்படுத்தலை. அப்புறம் ஏனா அதில் ஏ கே அந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து குறில் நெடில் வேறுபாடு இருக்காது. எகரம் ஏ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதேமாதிரி ஓ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்க வார்த்தையை வச்சு அதோட மீனிங்கை நம்ம எந்த மாதிரி வரும்னு சொல்லி அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் வந்து அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான எழுத்து வடிவத்தை வந்து பெற்றது. அதுக்கு முன்னாடி வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஓலைச்சுவடியில் எழுதும்போது உங்களுக்கு நேர்கோடுகள் போட முடியாது. போட்டால் ஓலைச்சுவடி கிழிஞ்சிடும். அப்போ வளைவு கோடுகள் போடுவாங்க. அதே போல் நமக்கு கல்வெட்டுகள் எழுதும்போது வளைவான வடிவத்தில் தான் அவங்க வந்து அதை செதுக்குவாங்க. நேராக செதுக்க முடியாது, வட்டெழுத்துக்களாக தான் செதுக்குவாங்க. அப்போ வந்து கல் டேமேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க எழுதுறதுக்கு ஏற்ப அவங்க வந்து வார்த்தை எழுத்துக்களை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து அச்சுக்கலை வந்த பிறகு ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. ஒரே மாதிரி தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். அதுலேயும் 2 சீர்திருத்தம் பண்ணாங்க. வீரமாமுனிவரும் அதன் பிறகு வந்த நம்ம பெரியாரும் வந்து தந்தை பெரியாரும் என்ன பண்ணாங்கன்னா 2 சீர்திருத்தங்கள் பண்ணாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட். மொத்தம் வந்து நமக்கு வந்து 2 விதமான எழுத்துக்கள் வந்து பழங்காலத்தில் இருந்திருக்கு. இப்போ இந்த கருங்கல் சுவர்களில் வந்து இது பண்ணாங்க, ஓகேங்களா, கல்வெட்டுகளாக பண்ணுறாங்க. அடுத்து செப்பேடுகள் இருக்குல்ல, அதில் வந்து எழுதுனாங்க. இதில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி இது இருந்துச்சு, லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 டைப் இருந்துச்சு. ஒன்று வந்து தமிழ் எழுத்து, இன்னொன்று வட்டெழுத்து அப்படின்னு 2 டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அதில் இருந்திருக்கு. வட்டெழுத்துனா வட்ட வடிவமாக இருக்குங்க. அது பழங்கால எழுத்து. இது முதலில் தோன்றிய தமிழ் எழுத்து. முதலில் தோன்றியனா கண்டுபிடிச்சதில் நமக்கு முன்னாடி கிடைச்சதில் இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு பிறகு தமிழ் எழுத்து வந்தது. இப்போ நம்ம எழுதுகிற எழுத்து வடிவம் இருக்கு இல்லைங்களா, இந்த தமிழ் எழுத்து வடிவத்தோட முன்னாடி உள்ள நிலை, அதாவது கல்வெட்டில் எழுதியிருப்பாங்க, நம்ம எழுதுகிற மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கும். அந்த எழுத்து தான் வந்து தமிழ் எழுத்து. இது வட்டெழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சில எழுத்துக்கள் வந்து நம்மளோட எழுத்து முறை மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு வட்டெழுத்து வந்துச்சு, அடுத்தது தமிழ் எழுத்து வந்துச்சு. இது 2 வகையான எழுத்துக்கள் இருந்து எதில் இருந்துச்சுன்னா கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து இதில் எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை இந்த ஏரியாவில், அதெல்லாம் படிக்க வேண்டாம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க.
கண்ணெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைச்சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. கண்ணெழுத்துக்கள் கடைச்சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத எந்த இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்டுங்களா? கண்ணெழுத்து அது வந்து சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்த வரியை மட்டும் கொடுப்பாங்க தனியாக. அது பாருங்கள், இந்த வரியை மட்டும் தனியாக கொடுத்துட்டு கண்ணெழுத்துப்படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்னு எதில் குறிப்பிட்டுனா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி போடணும். இதுமாதிரி நிறையா கேட்குறாங்க, கூற்றுக்கள் கேட்குறாங்க. கூற்றுக்கள்லாம் இம்பார்ட்டண்ட். இந்த பாடத்தில் நம்ம அதிகமாக படிக்கல பாருங்கள், நிறைய விஷயத்தை விட்டுட்டோம். நம்ம ஏன் விடுறோம்னா அது இம்பார்ட்டண்ட் இல்லை. குயிக்காக அந்த படத்தை முடிச்சு அடுத்த படத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி படிச்சுன்னா ஹைலைட்டடாக படிச்சுட்டு போனீங்கன்னா கலர்டு லெட்டர்ஸ், பாக்ஸ் கண்டென்ட் இது மட்டும் படிச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இப்போ கலர்டு லெட்டர்ஸ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துலேருந்து படிக்கணும். இவ்வாறு எழுத்துக்களின் மாற்றங்கள் ஏற்பட எழுதப்படும் பொருள்களின் தன்மை, அழகுணர்ச்சி போன்றவை காரணமாக இருந்தன. இப்போது ஒரு எழுத்துக்கள் ஏற்பட மாற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைலைட்டட் பார்த்துக்கோங்க, அது ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகேங்களா? பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலைச்சுவடி போன்றவற்றில் எழுதினர். அதெல்லாம் ஓகே. இதில் தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதை அறிகிறோம். எதுலேருந்து? அரசலூர் கல்வெட்டிலேருந்து நமக்கு தெரியுது. இருவகை என்னென்ன எழுத்து? வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்து. இந்த ரெண்டு எழுத்துமே கலந்து இந்த அரசலூர் கல்வெட்டில் எழுதியிருக்கிறதுனால பழங்காலத்தில் இந்த ரெண்டு எழுத்துக்குமே எழுதியிருக்காங்க. அது வந்து புழக்கத்தில் இருந்தது, நடைமுறையில் இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. எதுலேருந்துன்னா அரசலூர் கல்வெட்டிலேருந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து புள்ளிகள் குறிப்பிடுறோம். ஒரு எழுத்து இருக்குதுன்னா அந்த புள்ளிகள் வந்து எந்தெந்த இடத்துல குறிப்பிடுறோம் அது தொடர்பான செய்திகள் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன், நீங்கள் இவ்வளவும் ஃபுல்லாக படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன், நீங்கள் இது பண்ணிக்கலாம். கா அப்படிங்கிறத நெடில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம குறிப்பிடணும்னா இந்த மாதிரி ஒரு துணைக்கால் போடணும். அந்த துணைக்கால் போடாமல் அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டா அந்த துணைக்கால் போட்டதுக்கு ஈக்குவல். எப்போனா பழங்காலத்தில். தாவுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வச்சா துணைக்கால் போட்டதுக்கு ஈக்குவல். சரிங்களா? இப்போல்லாம் நம்ம ஷார்ட் லெட்டர்ஸு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஷார்ட்டாக பிரதருங்கிறத ப்ரோங்கிறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி அந்த காலத்துலேயே நம்ம தமிழ் நம்மளோட முன்னோர்கள் வந்து விளையாடிருக்காங்க. சும்மா அந்த துணைக்கால்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு டாட்டை வச்சு எழுதிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ரைட். இப்போ நம்ம துணைக்கால் வச்சு நம்ம அதை நம்ம அடுத்தபடியாக வந்துட்டோம். அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஐகார எழுத்துக்களை விட எழுத்துக்களின் இப்போ ஐகார எழுத்துக்கள் குறிப்பு பார்த்தீங்கன்னா கை இருக்குது, கை, சை, இந்த மாதிரி ஐகார எழுத்துக்கள் குறிப்பு முன்னாடி 2 டாட் வச்சுட்டாங்க. 2 டாட் வச்சா இந்த மாதிரி 2 துணைக்கால் இணைக்கொம்பு, இந்த இது இணைக்கொம்பு இருக்கிறதா சமம். இதுதான் இந்த பாராகிராஃபில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி கவ், இந்த எழுத்து இருக்குது பாருங்கள், அவுகார எழுத்து. இதில் வந்து முன்னாடி பக்கம் 2 டாட் வச்சுருக்காங்க. இந்த லாங்கிற வார்த்தை மாதிரி வருது எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம இப்போ பயன்படுத்துகிற முறை. அந்த காலத்தில் 2 டாட் வச்சாங்கன்னா 2 டாட் வச்சாங்கன்னா என்னென்னு அர்த்தம்னா அது வந்து கவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா போடுறதுக்கு ஈக்குவல் கவ் தவுன்னு. அப்போ 3 விதமான டாட் வச்சு 3 விதமான எழுத்துக்களை குறிப்பிட்றாங்க. குறில் நெடில் 1, ரெண்டாவது வந்து ஐகார எழுத்துக்கள், கை, சை, இந்த மாதிரி எழுத்துக்கள், அடுத்தது அவுகார எழுத்துக்கள் 3மே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை நீங்கள் படிக்க வேண்டியது இந்த பாராகிராஃபில். இந்த அவ்வளோ தூரம் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே நீங்கள் அதில் ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. அவ்வளோதான் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், துணைக்கால். துணைக்கால்ங்கிறது நெடிலை குறிக்க ஒற்றைப்பிள்ளைக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்காலை பயன்படுத்துகிறோம். அதுதான் நம்ம பார்த்தோமே மேலே இருக்க பாராகிராஃபில், அதுதான் பார்த்தோம். அந்த விஷயம் தான் பார்த்தோம். இந்த காலத்தில் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இணைக்கொம்பு, ஐகாரத்துக்கு இணைக்கொம்பு பயன்படுத்துகிறோம். ரைட்டுங்களா? ரைட். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு புள்ளி இல்லாததுனால கன்ஃபியூஷன் இருக்குது இல்லைங்களா? குறிலா நெடிலான்னு தெரியல, அவுகாரமாக ஐகாரமா இல்லை வேறு எழுத்தான்னு தெரியல. ஐகார எழுத்துக்கு முன்னாடி 2 டாட் வச்சுருக்காங்க. அப்போ வந்து நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அப்புறம் ஏ அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சு அதை வந்து நெடில் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி சில ஏகாரம் எழுத்துக்கள்லையும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஸோ அதை சரி பண்ண தான் நமக்கு எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை இருந்தது. அந்த விஷயத்தை அந்த பாராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எழுத்து சீர்திருத்தம் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து வீரமாமுனிவர் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து சீர்திருத்தம். அவர் என்னென்ன எழுத்து சீர்திருத்தம் பண்ணாருங்கிறத அப்படியே ஷார்ட்டாக நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், பாராகிராஃப்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம், இந்த பாக்ஸ் கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள். ஏவுக்கு மேலே புள்ளி வச்சா அதை வந்து குறிலுங்க, புள்ளி வைக்கலைன்னா அது நெடில், இப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்படி தான் எழுத்து முறை இருந்திருக்கு. அதுமாரி ஓவுக்கு மேலே புள்ளி வச்சா அது வந்து குறில், புள்ளி வைக்கலைன்னா அது வந்து நெடில். சாதாவாக ஓ போட்டால் நெடில். இந்த இடத்துல சுழி இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி கீழே ஒரு குறி இது பண்ணியிருக்கோம்ல, ஏவில் இழுத்து விட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு இது வந்து அந்த காலத்தில் இல்லை. சாதாரணமாக இந்த ஏ மட்டும்தான் இருந்திருக்கு. புள்ளி மட்டும் வச்சு குறில் நெடியில் அதை வந்து
அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி கே அந்த ஏகார எழுத்துக்களில் இருக்க எல்லா வரிகளையும், அப்புறம் ஓகார எழுத்து கோ, இந்த மாதிரி இருக்கிற கோ கோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஓகார எழுத்துக்கள் எல்லாத்துலேயுமே இந்த இது தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. புள்ளி வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதை என்னவா பண்ணியிருக்காருன்னா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏங்கிறத இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஓங்கிறதுக்கு இந்த சுழி இந்த கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஒற்றை கொம்பு மட்டும் போட்டிருக்காரு. இதில் இரட்டை கொம்பு உருவாக்கியிருக்கிறாரு நெடிலுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இது பாருங்கள், ஒற்றை கொம்பு துணைக்கால் கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் செஞ்சவர் யார் அப்படின்னா நமக்கு வீரமாமுனிவர். அவங்க சொல்லுவாங்க கொஸ்டினில், இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றங்களை செஞ்சவர் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா இன்னொரு மாற்றங்கள் நடந்திருக்கு எழுத்தில். இந்த வரையும் இந்த மாதிரி கீழே இருக்குது பாருங்கள் இந்த டேபிளில். இது வந்து பெரியார் பண்ண மாட்டோம், அந்த பெரியார் பண்ண மாட்டோம். ஸோ இதையும் மிக்ஸ்அப் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஷன் பண்ணி கேட்பாங்க. இதை நீங்கள் போட்டுருங்க பார்த்தோன்னே. ஏகாரம், ஓகாரம், ஔகாரம். ஓகேங்களா? மூணையும் பண்ணவர் வீரமாமுனிவர். இதில் வந்து பெரியார் என்ன எழுத்து பண்ணார்னா பாருங்களா, இப்போ இந்த நா ரா நெடில் எழுத்துக்களுக்கு அந்த துணைக்கால் இல்லாமல் அந்த துணைக்காலுக்கு பதிலாக ஒரு சுழி இழுத்து விட்டுருப்பாங்க பாருங்கள். இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து அவருக்கு இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு வடிவத்தை மாற்றினார். இதை வந்து அவர் மாற்றினார். அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது, சட்டப்பிரகாரம் நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில். அதுதான் எம்ஜிஆர் காலத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த அவரோட எம்ஜிஆர் பற்றி ஒரு பாடம் இருக்குது. அதில் இந்த டீட்டெயில் இருக்கும். நம்ம கொஸ்டின் கேட்குறதும் அப்படி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? படித்தாச்சு. அதை நம்ம இந்த பாடத்தை முடிச்சிட்டோம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எதுங்க? அச்சுக்கலை தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சது. அடுத்தது வந்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான எழுத்து வந்து என்ன சொல்கிறாங்க? வட்டெழுத்துக்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான எழுத்து வட்டெழுத்துக்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார் தான் ஈடுபட்டார். சரிங்களா? அடுத்தது கடைச்சங்க காலம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கடைச்சங்க காலத்தை கண்ணெழுத்துக்கள் இருந்து, கண்ணெழுத்துக்கள் எதில் இது பண்ணாங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்துகிறாங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள்னால் கண்ணெழுத்துக்கள். எழுதுங்களா? எழுத்துக்கள் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருங்க? வீரமாமுனிவர் தான் அதை கலைந்தார். சரிங்களா? புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர். ரைட், புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் நமக்கு இதில் பார்க்க வேண்டியது. சொற்பூங்கா அடுத்த பாடத்தை நம்ம பார்ப்போம். சாரி கைஸ், சின்ன ஒரு இன்ட்ரப்ஷன். ஓகேங்களா? நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த படத்தை பாருங்கள், சொற்பூங்கா. சொற்பூங்காவில் என்னென்னா ஒரு சொல் வந்து எப்படி தோன்றுச்சு, அதோட வேர் சொல் என்னது, அது எப்படி வந்து பரிணாமம் பெற்று வேறு வேறு சொல்லாக தோன்றியது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து ஹைலைட்டட் ஏரியா மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் கூற்று. இதை கேட்பாங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எந்த நூல் வந்திருக்கு, யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. அது வந்து தொல்காப்பியர். அதை நம்ம பார்த்துக்குவோம். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியர் தான் சொல்கிறார். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது. இப்போ ஆ வரிசை இருக்குது இல்லைங்களா? அதில் வந்து ஆ, இ, ஏ அந்த மாதிரி இருக்கிற நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு எழுத்து ஒரு பொருள் தரக்கூடியதாக இருக்குது. அதை சொன்னது தொல்காப்பியர். குற்றெழுத்துக்கள் 5 வந்து பொருள் தருவதில்லை. அதுதான் வந்து மொழி நிறைவு இலவே அப்படின்னு அவரே சொல்கிறார். சரிங்களா? இதை வந்து ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே இதில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் பாருங்கள், உயிர் எழுத்து ஆ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. இப்போ தொல்காப்பியர் சொன்னார் இல்லைங்களா? அது இங்கே வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து கேட்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறாங்க தொல்காப்பியர், அந்த எக்ஸாம்பிள்லேயும் அது இருக்குது. ஸோ இதை கேட்க சான்ஸ் இருக்குது. இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் படிச்சிங்க. அதுக்கடுத்து பாருங்க, யகர வரிசையில் யா என்கிற எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் அதை படிச்சிங்க. குறில் எழுத்து நோ து, இந்த 42 மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 42 எழுத்துக்கள் என்னவாக இருக்குங்க? ஒரு எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. அதில் நோ து இந்த 2 எழுத்து மட்டும் குறிலாக இருக்குது. மற்றது எல்லாமே நெடில்.
இந்த 2 எழுத்து மட்டும் குறில் எழுத்து, ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது. இதை வந்து இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம பார்த்துக்கணும். குறில் எழுத்து நோ, து, அதுக்கடுத்தது யகர வரிசையில் ஒரே ஒரு எழுத்து இருக்குது, அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் எளிமையாக. அடுத்து பாருங்கள், உயிரெழுத்தில் எல்லா நெட்டெழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது. பாருங்கள், இந்த மகர வரிசையில் இருக்கிற எழுத்துக்கள், தகர வரிசை, இதெல்லாம் கொஷின்ஸ் அவங்க கேட்டாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் இவ்வளோ இதை மெமரி பண்ண முடியாது, மெமரி பண்ணாலும் மறந்துடும். ஸோ அதை நம்ம விட்டுட்டு அடுத்ததுக்கு போகலாம். கொஷின் வந்துச்சுன்னா இதுலேருந்து தான் வரும். இப்போ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க பாயிண்ட்லேருந்து தான் வரும். அதுக்கு மேலே அது வருதுன்னா நம்ம அதை ஒரி பண்ண வேண்டாம். நம்ம எலிஜிபிள் தான் ஆக போகிறோம். எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் மட்டும் படிக்க போகிறது கிடையாது. நம்ம ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுறதுனால நமக்கு மேக்ஸிமம் கவர் ஆகி வந்துடும். கொஸ்டின் நம்ம வந்து நமக்கு தேவையான மார்க் நமக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எந்த எழுத்துலேருந்து எந்த வார்த்தைகள்லேருந்து எந்த வார்த்தைகள் தோன்றியது, வேறு வார்த்தைகள் எது, அடிச்சொல் எது அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னா நமக்கு தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக நம்ம வந்து இந்த கட்டுரை எழுதினவர் யார், அவரோட நூல் குறிப்பை பற்றி பார்த்தலாம். இளங்குமரனார் அப்படிங்கிறது அந்த கட்டுரை எழுதியிருக்காரு. செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பாருங்கள், இவரோட நூல்கள் எல்லாமே தமிழ் சார்பாக இருக்குது. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இப்போ தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வந்து திருச்சி அருகில் அல்லூரில் திருவள்ளுவருக்கு தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். எப்படி பாரதிதாசன் வந்து பாரதியாருக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்டூடெண்ட் போல் அவர்கிட்ட வந்து ஒரு பற்று உண்டு, நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு, அவருக்கு கூட தொடர்பில் இருந்தாரோ அது மாதிரி இவர் தேவநேய பாவனரை வந்து போற்றக்கூடிய நபர். யாருங்க? இரா இளங்குமரனார். அதனால் தேவநேயம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்திருக்காரு. தேவநாயருக்கு ஒரு பாவனருக்கு வந்து ஒரு பாவாணர் நூலகம் கட்டியிருக்காரு. திருவள்ளுவருக்கு ஒரு தவச்சாலை கட்டியிருக்கிறார். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சுருக்காரு அவர். இவர் தமிழின் தனிப்பெருமை சிறப்புகள் என்னும் நூல்லேருந்து இதை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நூல்கள் பேரெலாம் ஞாபகம் வச்சுக்கிங்க, இதை கேட்பாங்க. சரிங்களா? இந்த பாக்ஸ் கண்டென்ட் குறிப்பாக நூல் ஆசிரியரோட இது வந்து நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ரைட், அடுத்தது பார்க்கலாம். எழுத்துக்களின் பிறப்பு. ஒரு எழுத்து வந்து எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து நம்ம இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் நம்ம வந்து நிறையா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். டைரெக்டாக இங்கே வருவோம், இந்த ஏரியாவுக்கு. சரிங்களா? உயிரெழுத்து எப்படி தோன்றுது? உயிரெழுத்து வந்து எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கழுத்தை இடமாக கொண்டு தோன்றுது. உயிரெழுத்து வந்து கழுத்து. சரிங்களா? உயிரெழுத்து வந்து கழுத்தை இடமாக கொண்டு தோன்றுகிறது. ரைட்டு. வல்லின மெய்யெழுத்துக்கள், அதாவது இந்த கசட தபர இருக்கு இல்லைங்களா, அதில் வர்ற மெய்யெழுத்து இருக்குது பாருங்கள், வல்லின மெய்யெழுத்துன்னு அதை சொல்லுவாங்க. இக்கு, இச்சி, இத்து, இட்டு, அந்த மாதிரி கசட தபர அந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதுல வருதுன்னா மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. நீங்கள் அதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து எங்கேருந்து பிறக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உயிரெழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, 12 எழுத்துக்கள் அ, ஆ, இ, இது எல்லாமே கழுத்தில் தான் வந்து இடமாக கொண்டு தோன்றுகிறது. ரைட்டுங்களா? மெல்லின எழுத்து எங்கேருந்து தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. மெல்லின எழுத்து வந்து உங்களுக்கு தெரியும், மெல்லின எழுத்தை உச்சரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து மூக்கை இடமாக கொண்டு தோன்றுகிறது. ஞ, நம்மண்ண இதெல்லாமே மூக்கை இடமாக கொண்டு தோன்றுது. சரிங்களா? அதோட மெல்லின எழுத்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இடையின மெய்யெழுத்துக்கள், இது எங்கேன்று தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடையின எழுத்துக்கள் திரும்பவும் கழுத்து தான். சரிங்களா? இடையின எழுத்தும் உயிரெழுத்தும் கழுத்தை மையமாக கொண்டு தோன்றுது. வல்லின மெய்யெழுத்துக்கள் மார்பு, மெல்லின மெய்யெழுத்துக்கள் மூக்கு. இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இதை கேட்பாங்க. ஆயுத எழுத்து வந்து தலையை இடமாக கொண்டு தோன்றக்கூடிய ஒரே இது எழுத்து வந்து ஆயுத எழுத்து தான். இதையும் கேட்பாங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. இவ்வளோதான் இந்த பார்ட்டில் நம்ம படிக்க வேண்டியது. சரிங்களா? அடுத்தது நம்ம அங்கேயே நம்ம குறிப்பிட்டோம் எங்கே இருந்து நமக்கு தோன்றுதுன்னு. அடுத்தது இந்த முயற்சி, அதாவது நம்ம வந்து ஒரு சில எழுத்துக்களை சொல்லும்போது நாக்கு வந்து நமக்கு மேல் வாயை தொடும். நாக்கு வந்து முன்னாடி இருக்கிற அன்னம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாக்குக்கு மேல் போய் தொடும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷனில் வந்து அது வந்து டச் பண்ணும்போது தான் ஒரு வார்த்தை வந்து ஒரு எழுத்து வந்து நமக்கு பிறக்குது. அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க.
இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை உச்சரித்து பார்த்தா கூட உங்களுக்கு அந்த வார்த்தை எங்கேருந்து தோன்றுது அப்படிங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லி பார்த்து இந்த இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு ழான்னா என்ன மாதிரி தோன்றுது, நா வல்லின நா எங்கேருந்து தோன்றுது, மெல்லின நா எங்கேருந்து தோன்றுது, வல்லின ரா எங்கேருந்து தோன்றுது, ரைட்டுங்களா. மெல்லின ரா இங்கேருந்து நமக்கு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் மெமரி பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ ஒரு டைமு படித்து மெமரி பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு புரியும் எதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெமரி பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம இதை நிறைய நம்ம டீட்டெயில் சொல்லி நம்ம அதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அடுத்தது போகலாம். ரைட், இப்படி தான் கேட்பாங்க. இதழ்களாய் குவிப்பதால் என்ன வரும்னா ஊ தான் வரும். இதழ்களை குவிக்கும் போது ஊ வரும். இந்த மாதிரி கேட்பாங்க. ஆயுத எழுத்து எங்கேருந்து பிறக்குது, தலையிலேருந்து பிறக்குது. இப்போ தான் நம்ம பார்த்தோம், சரிங்களா. தலையிலேருந்து பிறக்குது ஆயுத எழுத்து. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எதுங்க, மார்பு, சரிங்களா. இப்போ தான் நம்ம பார்த்தோம். வல்லின எழுத்து மார்பிலிருந்து பிறக்குது. நாவின் நுனி அன்னத்தின் நுனிப்பகுதியை பொருந்துவதால் இக்கு இங்கு, இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, இட்டு இன்னு, இப்பு இம்மு. நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இட்டு இன்னு, இதுதாங்க. ஓகேங்களா. உச்சரித்து பாருங்கள், அதில் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இட்டு இன்னு, ரைட். இதுதான் கீழ் இதழும் மேல்வாயும் இணைந்து பிறக்கும் எழுத்து இப்பு இம்மு. இந்த பாருங்கள் இப்பு, இதுதான் வந்து அதான கொடுத்துருக்காங்க. கீழ் இதழும் மேல் வாய் பல்லுமா, இப்பு இம்மு இய்யி இவ்வு, இவ்வு தான், சரிங்களா. இதை பாருங்கள், இதுதான் பல்லும், இதுதான் அதுக்கு ஆன்சர். ரைட், உச்சரித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா. ரைட், ஓகேங்களா. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உள்ளதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உச்சரித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கிளான்ஸ் இந்த இதை பார்த்துக்கோங்க, எது எது எங்கெங்கே தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து மேல்வாய் பல்லு நுனியை வந்து தொடுதுன்னு சொல்லுவாங்க சில எழுத்து. மேல்வாய் அன்னத்தின் நுனியை தொடுதும்பாங்க, மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதிம்பாங்க, மேல்வாய் அன்னத்தின் உட்பகுதி. இப்போ மேல்வாய் அன்னத்தின் உட்பகுதி, அதாவது நடுப்பகுதி வந்து மெல்லினமாக இடையினமாக இருக்கும், உட்பகுதி வந்து வல்லினமாக இருக்கும், முன்னாடி இருக்கிறது வந்து மெல்லினமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இருக்கும். அதை நீங்கள் இதை படித்து பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா. அடுத்தது நம்ம இதில் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, ரைட், இதில் பாருங்கள் மரபுகள் என்னென்ன மரபுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் சில மரபுகள், ஒளி மரபு பார்த்தோம் இல்லைங்களா. முன்னாடி பார்த்தது வந்து ஆமாம், இந்த சில மிருகங்களோட ஒளி மரபு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பறவைகளோட ஒளி மரபு பார்க்குறோம். ஆந்தை என்ன பண்ணுமா, அலரும். ஆந்தை அலரும். காகம் வந்து கரையும். ஆந்தை அலரும், காகம் கரையும், சேவல் கூவும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துங்க. சேவல் கூவும், சேவல் கூவும், குயிலும் வந்து கூவும். ஓகேங்களா. கோழி வந்து கொக்கரிக்கும். இதில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சேவல் குயில் ரெண்டுமே வந்து கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். புறா வந்து குணுகும். புறா ஒரு சவுண்டு கொடுக்கல, அது வந்து குணுகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழரும். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்குங்க. மயில் அகவும், கிளி வந்து பேசும், கூகை குழரும். இதனால் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். நிறைய கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. தொகை மரபு இப்போ நிறைய இப்போ ஆடு வந்து கூட்டமாக இருந்தால் அது வந்து என்ன சொல்லுவோம், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது மாதிரி இப்போ மரங்கள் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம், சில இடத்த வந்து காடுன்னு சொல்லுவோம், சில இடத்த தோப்புன்னு சொல்லுவோம். அது வந்து எதை வந்து என்ன மாதிரி சொல்லுவோம், என்ன மரபில் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க, அந்த வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. என்ன மக்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், மக்கள் கூட்டமாக இருந்தாங்கன்னா மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதை கூட்டம்னு சொல்லுவோம், மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதே வந்து பசுக்கள் நிறையா இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம், நிறைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நிறைன்னு சொன்னால் பசு கூட்டம், நிறையா ஒரு பசுக்கள் நிறையா ஒன்றா இருந்தால் நிறை. அடுத்து பாருங்கள், ஆடுகள் நிறையா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். இது ஒரு மரபு. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கேட்பாங்க. ரைட்டு.
ரைட், அடுத்தது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வினை மரபு. இப்போ வந்து ஒரு வினை செய்கிறோம், அதை வந்து தொன்று தொட்டு நம்ம ஒரு வார்த்தையாக குறிப்பிட்டிருப்போம். சோறு அப்படிங்கிறத வந்து உண் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டுங்களா? சோறு உண். தண்ணீரை வந்து உண்னு சொல்ல முடியாது, தண்ணீரை குடின்னு சொல்லணும். அப்போ இந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, கூடை முடை, பால் பருகு, இலை பறி, பானை வனை. பானையை வந்து வனைதல்ங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிற வினை மரபு என்ன, இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்குங்க. கொஸ்டின் கேட்பாங்க, சும்மா நார்மலான விஷயம் தான், ஆனால் நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுல்ல இதில். அதை கேட்பாங்க, அதனால் அதை பார்த்துங்க. அடுத்தது சரியான மரபு சொல். மேலே உள்ளதை வந்து கோடிட்ட இடமாக கொடுத்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததுக்கு போகலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். இதில் ஒன்றும் கேட்கறதுக்கான இதில் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? பார்த்துக்கலாம். இதெல்லாம் சொற்களையும் இப்போ வந்து ஒரு சொற்றொடர் இருக்குது, அது வந்து எழுத்துக்கள் வார்த்தைகளை முன்னதை பின்னதாக மாற்றி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு அதை பொருள் தரும்படியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ரைட், பார்த்துடலாம். இது வந்து இம்பார்ட்டண்ட்டுங்க, இந்த கலை சொற்கள். இது எல்லாமே புது வேர்ட்ஸ், நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லை, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. ஒலிபிறப்பியல், அதை வந்து ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒலிபிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ். மெய்யொலி, அதை வந்து கான்சோனன்ட் அப்படிங்கிறாங்க. மூக்கொலி, நேசல் கான்சோனன்ட் சவுண்ட், மூக்கொலி. இப்போ நம்ம தான் பார்த்தோம் இடையின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் வந்து மூக்குலேருந்து வந்து இது பண்ணுது, பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஸோ இது வந்து நேசல் கான்சோனன்ட் சவுண்ட். கல்வெட்டு அப்படிங்கிறத எபிகிராஃப் அப்படிங்கிறாங்க. உயிரொலி அப்படிங்கிறத உயிரெழுத்துக்களை வவ்வல் உயிரொலிங்கிறாங்க. அகராதிகளை வந்து லெக்சிகோகிராஃபி அப்படிங்கிறாங்க. லெக்சிகோகிராஃபி. ஒலியன்னா ஃபொனிம் அப்படிங்கிறத ஒலியன். சித்திரை எழுத்துங்கிறது பிக்டோகிராஃப். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் பார்த்துங்க, இதை கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வச்சு இதை கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிடலாம். இது எல்லாமே கேட்கக்கூடிய இதுதான். ஓகேங்களா? ரைட், இவ்வளோ தாங்க. ஒரு இயல் முடிச்சிட்டோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? இப்போ தான் ஆரம்பித்தோம், ஒரு இயல் முடிச்சாச்சு. இயல் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது திரும்ப நம்ம டைம் கிடைக்கும்போது பார்ப்போம். இப்படி படிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க, இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவை கவர் பண்ணிட்டு போனீங்களாலே போதும். உங்களுக்கு நீங்கள் தாராளமாக 20 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு ப்ராக்டிஸ், ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து கம்பேர்ட் டு எம்ஆர்பி வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வைக்கிறது ஈஸி. ஓகேங்களா? தமிழே வந்து ஸ்கோரிங் பேப்பராக வைக்கிறாங்க, அது வந்து கஷ்டமாக தான் கேட்குறாங்க அவங்களுக்கு. இதை விட ரொம்ப டஃப்பாக கேட்பாங்க. என்ன சொல்கிறதுன்னா அவுட் ஆஃப் புக்லேருந்துலாம் கேட்குறாங்க, அது வேறு டிஃப்ரெண்ட்டு. நமக்கு இந்த எம்ஆர்பி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸோட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்பேர் பண்ணோம்னா நமக்கு வந்து டஃப்பு தான் ஆக்சுவலாக. அதை நான் கொஸ்டின்ஸ் எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் பார்க்குறேன், முடிஞ்சால் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது இன்ஃபர்மேஷன் தானே முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம இதை இது பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. 6வதுலேருந்து 10வது புத்தகம் வரைக்கும் எல்லா புக்குமே கவர் ஆகும். 2000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எப்படி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இப்போ நம்ம இது பண்ணமோ, இதே போல் நமக்கு கொஸ்டின்லேயும் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸில் வந்து கிடச்சிரும். நீங்கள் டெஸ்ட்டு வந்து எழுதி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் ஒன்று வரும். அதில் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் எல்லாமே வந்துடும். சரிங்களா? அதையே நீங்கள் யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். புக் எடுத்து திரும்ப படிக்கணும் இல்லை, அப்படியே பிடிஎஃபாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் படிச்சிக்கலாம். அதான் அதில் உள்ள விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு லிங்க் ஓப்பனில் இருக்குங்க. எப்போ எம்ஆர்பி எக்ஸாம் வருதோ அது வரைக்கும் லிங்க் ஓப்பனில் இருக்கும். ரைட்டு. அடுத்தது இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர், நர்சிங் பண்ணுறவங்க, அந்த ரிலேட்டட் எக்ஸாம் இருக்கவங்க, நம்மளோட எம்ஆர்பியில் இருக்கவங்க, சர்ஜன், அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸு, அப்புறம் வந்துட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி இருக்கவங்க யார் எம்ஆர்பியில் வந்து நம்ம டெஸ்ட் எழுதினாலுமே நமக்கு தேவைப்படக்கூடிய டெஸ்ட் வந்து இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து 400 ருபீஸு. எந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்னாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் லிங்க் ஆல்வேஸ் அவைலபிள். நீங்கள் எக்ஸாம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னால் எப்போ எக்ஸாம் வருதோ அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஃபார்மசிஸ்ட்னா அவங்களோட எக்ஸாம் வர வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஃபர்தர் குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.